ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக ஒரு சவ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. இது எல்லா வகையான சாதத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த சம்மருக்கு இந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம அதிகம் எடுத்துக்கணும். கொஞ்சம் காரம் கம்மியாக நான் இந்த பொரியலை செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் சவ்வை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் பொடிசாக போட்டிருக்கேன். இது காரம் அதிகம் இருக்காது, அதனால தான் நான் 3 போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. இப்போ இந்த கட் பண்ண சவ்வை நான் இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கிறேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வேக வைக்க வேண்டாம், இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ காய் தாளிச்சிக்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு. நான் உளுத்தம்பருப்பு போடலை, நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்ச பிறகு நம்ம பெருங்காயம் போட போகிறோம். ஸ்லோவாக பொரியிற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாம் போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் போடுறேன். இந்த பொரியல் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரியான நீர் காய்கறிகளை விதவிதமாக சமைச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இப்போ பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை செய்யுங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். இப்படி நான் ஆரம்பத்திலேயே தேங்காய் துருவல் போட்டு நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வறுத்துட்டா நம்ம பொரியல் மீதி இருந்ததுன்னா கெட்டு போகாது. அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அடித்து வச்சுக்கணும் போகிறோம். இப்போது இந்த தேங்காய், இந்த வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச சவ்வை சேர்த்துக்கிறோம். சவ்வை சேர்த்து இதில் உப்பு, காரம், மசாலா எல்லாம் படுற மாதிரி நம்ம 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இதுக்கு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம காய் வேக வச்சிட்டோம். அதே மாதிரி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு போட்டுக்கிட்டேன். திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, அதை போட்டுக்கோங்க. இந்த வேர்க்கடலை சேர்க்கும்போது இந்த பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வேர்க்கடலை சாப்பிட்றதுனால. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி என்ன இருக்கோ உங்கள்கிட்ட அதை நிறைய கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்மளுடைய டேஸ்டான சவ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது காரக்குழம்பு, ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும். நான் இன்றைக்கி கேரட் சாதத்துக்கு இதை சைட் டிஷ்ஷாக செஞ்சேன். ரொம்ப காரம் கம்மியாக இந்த வெயில் காலத்துக்கு சூப்பரான ஒரு பொரியல் இது. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஆரோக்கியமான இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.